பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைல்ல, என்னை இவங்க நினச்சிருந்தா என்னை ஒரு நிமிஷத்தில் என்னை பெரியவளாக்கியிருப்பாங்க நினச்சிங்க தானே. இந்த எம்எல்ஏ இருந்திருந்தா, இந்த எம்பி இருந்திருந்தா, இந்த மினிஸ்டர் இருந்தால், இந்த சொந்தக்காரர் நமக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம பெரியவளாகிருப்போம். அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்கெல்லாம் தேவைக்காக நம்மள்கிட்ட வரவங்க, அவங்களெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் நம்ம தேவைன்னு சொல்லி நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் இல்லை நம்முடைய ஆண்டவர். நாம் அவருக்கு முக்கியமானதுனால தானே அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நம்ம வீணாக போனவர்களாக இருந்திருந்தால் அவர் நமக்காக ரத்தம் சிந்தணுமா? இல்லைல்ல. ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்காக இல்லை, அவருடைய பல ஆசீர்வாதங்கள், அத்துணை ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைப்பதற்காக தானே இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:36 உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய காருண்யம் நம்மளை மிகப்பெரிய லெவலில் ஆசீர்வதிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் பலப்படணும், கிருபையில் நிரம்பணும். ஆண்டவர் அதை தானே உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நம்முடைய படிப்பு, பதவி, அறிவு, அந்தஸ்து நம்மளை பெரியவனாக்கும் நினைக்க வேண்டாம். எனக்கு அன்பு சகோதரர் ஒருவர் சொன்னார், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் கிளாஸ்மேட்டில் ஒரு பையன், அவன் தான் காலேஜ் ஃபஸ்ட்டாக வருவான், என் கிளாஸில் ஃபஸ்ட்டாக வருவான், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வருவான், நான் தான் லாஸ்ட்டாக இருப்பேன். படித்து முடிச்சிட்டோம். அவன் ஒரு இந்து சகோதரனாக இருந்தான், நான் ஏசப்ப பிள்ளையாக இருந்தேன், ஆண்டவர் மேலே ஒரு பக்தி வழக்கத்தோடு இருந்தேன். ஆனால் நாங்கள் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அதே கம்பெனியில் அவனுக்கு என்ன சேலரியோ அதே சேலரி தான் எனக்கு. நாங்கள் 2 பேருமே காலேஜில் அவன் ஃபஸ்ட்டு, நான் லாஸ்ட்டு. ஆனால் கம்பெனியில் அவன் ஈக்குவலுக்காக என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார் என்று சொல்லி சகோதரர் சொன்னார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஒரு குடும்பத்தார் எனக்கு தெரியும், அவங்க சொன்னாங்க, எங்களை எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனால் ஏசப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே வந்துச்சு. எங்களை அவர் கைவிடலை, எங்களுக்கு பெரிய அற்புதங்கள் செஞ்சு எங்கள் குடும்பத்தை கை தூக்கி நிற்க வச்சார். அந்த காருண்யம் பெரியவனாக்கிச்சு. எங்கள் குடும்பத்தை சொந்தங்களுக்கு மத்தியில் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. எவ்வளோ பெரிய நல்லவர் பார்த்தீங்களா? உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவர் நம்பிக்கை வைங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஒரு இளம் தம்பதிகள் குழந்தையே இல்லாமல் தடுமாற்றத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுடைய லைஃப்பில் கர்த்தர் இறக்க மாறாட்டினார். எல்லாருமே இது ஒரு மலடி என்று சொல்லிகிட்டு இருந்தாங்க, கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வெளியில் தலை காட்ட முடியாது பிரதர், எங்கேயுமே போக முடியாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நல்லது கெடுறதுக்கு எதுக்குமே போக முடியாது, எங்களை கேவலப்படுத்துவாங்க. நாங்கள் ஆண்டவர் நம்பிக்கை வச்சுக்கிட்டு எசப்பா அற்புதம் செய்வார்னு ஏக்கத்தோடு காத்திருந்தோம். எசப்பா எங்களுக்கு அற்புதம் செய்தார், குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கி நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க இறக்கம் பண்ணினேன். உங்களுடைய காருண்யம் பெரியவனாக்கும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக உண்மையாக ஓடிட்டு இருந்த ஒரு குடும்பம், நல்லா ஜெபிச்சவங்க, பாடினவங்க, கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்குறவங்க, தசம்பாகம் கொடுக்குறவங்க, ஸ்பான்சர் பண்ணுறவங்க, உற்சாகமாக இருந்த அந்த குடும்பம் திடீரென்று வேலையில் ஒரு பிரச்சனை வந்தது. குடும்பத்தில் பணம் இல்லாத சூழல், தடுமாறிட்டாங்க, என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லாரும் கைவிட்டாங்க, சொந்தங்கள் கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தார். அவங்க ஏற்கனவே கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருந்ததை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவருடைய காருண்யம் பெரியவனாக்கினது. சந்தோஷமாக மறுபடியுமாக உற்சாகத்தினால் அவர்கள் நிரப்புவதற்கு கர்த்தர் இறக்கம் செய்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக வைங்க. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த 2 சாமுவேல் 22:36 உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நம்புறீங்க தானே? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.